ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இட்லியும் கத்திரிக்காய் கடையிலும் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் கடையில். இட்லி தோசைக்குன்னா அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கடையில். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதே போல் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா அரைக்கிற வீடியோ இதில் நான் காட்டல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செரின்ஸ் கிச்சன் சேனலில் வந்து இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஒரு இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இட்லி மாவு தான் அதில் அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து இட்லிக்கு அரைச்சிக்கோங்க. அதே போல் தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத நம்ம செரின் வீட்டு சாப்பாடுலேயும் போட்டிருக்கோம். அதே போல் செரின்ஸ் கிச்சன்லேயும் போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுலேயுமே இருக்கும். அதே போல் ஒரு சிலர் கேட்குறாங்க, என்னென்னா நீங்கள் இந்த குழம்பு வந்து செரின்ஸ் கிச்சனில் போட்டிங்க, அது ஏன் இதுலேயே போடுறீங்க, போட்டதையே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போட்ட ரெசிபியே போட கிடையாது. நான் ஒரு குழம்பு இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் போட்டிருந்தேன்னா இது செரின்ஸ் கிச்சனில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த குழம்பாக தான் இருக்கும். ரீசெண்டாக போட்டிருக்க குழம்பாக இருக்காது. அப்படியே போட்டாலும் செரின் வீட்டு சாப்பாடு வேறு சேனல், செரின்ஸ் கிச்சன் வேறு சேனல். அதனால மாறி மாறி வேறு சேனலாக இருக்கிறதுனால தான் நான் அந்த குழம்பை வந்து இது காம்போவாக செஞ்சு போடுறப்ப இதில் குழம்பு அதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் போடுறேன். நம்ம ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் தனித்தனி சேனல்னு சொல்லிட்டு. நம்ம புதுசாக வர சப்ஸ்கிரைபர் யாருக்கும் அது வேறு சேனல் இது வேறு சேனல் அப்படின்றது தெரியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். செரின்ஸ் கிச்சன் வேறு, செரின் வீட்டு சாப்பாடு வேறப்பா. அதே போல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து 3,20,000க்கு மேலே இருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒருத்தங்க வந்து ஏன் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபரில் இருந்தீங்க, இப்போ ஏன் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க, என்ன காரணம், ஏன் கவுண்ட் குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது அப்படிலாம். செரின்ஸ் கிச்சன் வந்து வேறு சேனல், அது 1.8 மில்லியனுக்கு மேலே இருக்குது. இது வந்து செரின் வீட்டு சாப்பாடு, இது வேறு சேனல். உங்களுக்கு வந்து நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணியிருக்கும். அந்த சேனல் வேறு, இந்த சேனல் வேறு. அவ்வளோதான். இன்றைக்கி வாங்க நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். வாங்க பார்க்கலாம். மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நைட்டு கலக்கிறப்போ உப்பு போடாமல் தான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். கலந்தலாம். இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். உப்பு போட்டு கலந்தாச்சு. மாவு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே ஒரு குக்கரில் சேர்த்து கழுவிக்கலாம். பச்சை மிளகாய் 5, காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போடுறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். 1-2 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டுப்பல். அடுத்து தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உருளைக்கிழங்கு 2, சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 உருளைக்கிழங்கு போதும். அடுத்து கத்திரிக்காய் சேர்த்தலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. சும்மா சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். கரெக்டாக அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இது கூட உங்களுக்கு சாம்பார் தூள் சேர்க்கறதுனா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்க்கலைன்னா அந்த கலர் வந்து மஞ்சள் கலராக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. தேவையான உப்பு. இதை கலந்துருவோம். கலந்தாச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் வச்சு விசில் போட்டாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு செம்பளவுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி துணியை இது போல் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் கூட தடவிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். வெளியெல்லாம் அப்படி படாமல் அப்படி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி வெந்து வரப்போ நல்லா பிரிஞ்சு வர்றது மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும். ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி தட்டை வச்சிடலாம்.
இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த அனல் பட்டுச்சுன்னா அந்த துணி வந்து கருகி போயிடும். இப்போ மூடிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பருப்பு காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிடும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஒட்டவே இல்லை பாருங்கள், அவ்வளோதான். எடுத்துருவோம் இட்லியை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம இட்லி ஊற்ற தானே போகிறோம், அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இட்லி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்ற ஒரு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் நிறையா இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் ஊற்றி எடுத்தாச்சு. உங்களுக்கு அதிகம் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இல்லை இதோட இட்லி போகுதுன்னா இதோட எடுத்துக்கலாம். காய் பருப்பெல்லாம் வேக வச்சு பாருங்கள், ஸ்டீம் இறங்கிருச்சு. எல்லாமே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிருவோம். தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா கடையிறதுக்கு கொஞ்சம் தெரிக்கும் பார்த்தீங்களா, அதனால் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், தண்ணியை வடிச்சாச்சு. இதை கடைஞ்சலாம். அந்த தண்ணியை வீணாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் கடைஞ்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. இப்போ கடைஞ்சிடலாம். இது கூட நீங்கள் புளி ஊற்றணும்னு நினச்சா கூட லைட்டாக புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிக்கோங்க. நான் வந்து தக்காளியில் இருக்க புளிப்பே போதும் அப்படின்றதுனால புளி வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வலுவலுப்பாலாம் கடைய வேணாம். கொஞ்சம் கத்திரிக்காய் தெரியணும், உருளைக்கிழங்கு தெரியணும், கொஞ்சம் வெங்காயம், பருப்பு இதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். வடித்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை. சிலருக்கு வந்து இந்த வீடியோவை சரியாக அவங்க பார்க்காம அந்த வடித்த தண்ணியை என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. கரெக்டாக அந்த கடையிற டைமில் நீங்கள் வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துருங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, ஜீரகம் முன்னாடியே போட்டதுனால இப்போ ஜீரகம் போட்டு தாளிக்க வேண்டாம், வெறும் கடுகுளுந்து மட்டும் போதும். பொரிஞ்சது கருவேப்பிலை. இப்போ இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பை தாளிச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடையல் ரெடி ஆயிடுச்சு. கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் கடையல் பண்ணாலும் அதில் கொஞ்சம் பருப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா இதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து பிடிக்காது, ஏன்னா அது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து இதில் பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்துக்கல, ஏன்னா பூண்டுப்பல் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதிகமாக நம்ம பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்துக்கல. உங்களுக்கு இதில் பெருங்காயத்தூள் வேணும் அப்படின்னா வேக வைக்கிறப்போ நம்ம குழம்புக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. நான் அது வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய தேங்காய் சட்னி போட்டிருக்கிறதுனால அது தனியாக செஞ்சு காட்டலை, நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி கூட தேவையில்லை, இந்த குழம்பு மட்டுமே போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சுக்கோங்க. இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.